ஆனால் தாவீது என்ன செய்தாராம்? ஒரே ஒரு காரியத்தை செய்தார். நான் ஆண்டோடைய பிரசனத்தை என் பாரத்தெல்லாம் கொண்டு போய் என்னை அழுத்துகிற காரியம், குற்ற மனசாட்சி என் இருதயத்தை வாதித்து கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் ஆண்டோடைய பாதத்தில் நான் கொண்டு போகிறேன் என்று அவருடைய பிரசனத்திற்கு அவர் சென்றார். பாவங்களை எல்லாரும் கேட்டார். ஆண்டவரே, நான் மன்னியுங்க ஆண்டவரே, உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் என்ற பிரசனத்தில் அவர் கதறின பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? மீண்டுமாக அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவருக்குள்ளே அவர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா! சொல்லி முடியாத மகிமையினால் நிறைந்த ஒரு சந்தோஷம் ஒரு நிரப்பிற்று. ஆம் பிரியமானவர் களி கூற தொடங்கினார். அப்பொழுதே அவரை பாரப்படுத்தி கொண்டு இருக்கிற, அவரை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிற, அவரை கண்ணீரை, அவருடைய வாழ்க்கையில துயரத்தை கொண்டு வந்து கொண்டு இருக்கிற சகல காரியத்தையும் கர்த்தர் மாற்றி போட்டார். இன்றைக்கு ஒருவேளை ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போய் ஏதோ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஏதோ நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, மோசே இடத்துல கர்த்தர் அதே காரியத்தை உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீ காலமே ஆயத்தமாகி, விடிய காலத்தில் ஆயத்தமாகி, நீ என் பிரசன்னத்தில், என் சமூகத்தில் வந்து நெல் என்று. ஹல்லேலூயா! நின்று பாருங்க, பிரயாசப்பட்டு பாருங்க, ஒரு வித்தியாசத்தை பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா!